கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் எழுதும் பொழுது 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வார்த்தையிலே இப்படி சொல்லுகிறார், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரர் உண்டோ என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிற சின்ன சின்ன தெற்றுகள் காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நமக்கு சிட்சைகளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் படுகிற வேதனைகள் எல்லாம் நாம் நல்லவர்களாக இருந்ததுனால படுகிறது அல்ல. ஆனால் சில சமயங்களிலே நாம் தப்பி போகிறது உண்டு. அப்பொழுது கர்த்தர் சின்ன சின்ன சிட்சைகளை இந்த உலகத்தில் வைத்து நமக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனுடைய 6வது வார்த்தை பார்க்கும்போது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிறது, புத்திமதியை மறந்தீர்கள் என்று காணப்படுகிறது. அப்போ தன்னுடைய ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படி சிட்சிக்கிறாரோ அதே போல தான் இயேசுப்பா தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒரு நீதிமானாக அல்லது நியாயாதிபதியாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடியினால ஒரு மனுஷனை இந்த பூமியில் வைத்து சிட்சிக்கணும், அல்லன பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சிட்சிக்கணும். நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் சிட்சை பரலோகத்தில் கொண்டு போய் ஆண்டவர் சிட்சை தர நின்னால் அது நரகத்தில் தான் நாம் போக வேண்டி வரும். இல்லை, நாம் செய்கிற சின்ன சின்ன தெற்றுகளுக்கு நாம் இந்த பூமியிலேயே அந்த சிட்சையை அனுபவித்து, அந்த கொடுமைகளை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து நாம் போகும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு காணப்படும். அப்போது ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது அதை அற்பமாக எண்ணி, நான் நல்லவனாக இருந்தேன், நல்லவளாக இருந்தேன் என்றாலும் இந்த சிட்சை எனக்கு வந்தது அப்படி என்று நாம் நினைக்காமல், நமக்கு அது எவ்வளோ கடினமான வேதனையை கொடுக்கிற ஒரு சிட்சையானாலும் கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே இந்த சிட்சையை தந்து இந்த பாதையிலே நடத்துகிறார் என்று சொல்லி ஒன்று கூட நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரோடு கிட்டி சேருவோமானால் அவருடைய ராஜ்யத்திலே போய் அவரோடு கூட இளைப்பாற முடியும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற எந்த சிட்சையும் அதை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி தேவனிடத்தில் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார், அதனால் தான் இந்த கஷ்டங்கள் என்று சொல்லி நமக்கு தருகிற கஷ்டங்களும் பாடுகளை நாங்கள் ஆண்டவரை அனுபவித்து கொண்டு அதை சகித்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்ட பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.